நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் சரி, எந்த உக்தியை கையாண்டாலும் சரி, கூட்டு விளைவின் பயனாலேயே வெற்றி உங்களை வந்தடையும். இந்த புத்தகம் 15 வருஷம் ஆச்சு. ஆனா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த புக்க நான் படிச்சேன். ஏன் இவ்ளோ நாள் இந்த புக்கு என் கண்ல படல? ஏன் இத நான் படிக்கலன்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு புத்தகம். இப்ப நீங்க கேட்க போறது. தி காம்பவுண்ட் எஃபெக்ட். தமிழ்ல கூட்டு விளைவு. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சராசரியா ரெகுலரா ஒரு வேலைய செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், அதனுடைய பலன் சுமாரா தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள மாத்தி செய்யறது, அதிகமா செய்யறது, டிசிப்ளினோட செய்யறது, இந்த மாதிரி பண்றதன் மூலமா நீங்க பெரும் விளைவ சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை என்ரூட் லைஃப். இந்த புத்தகத்த உங்களுக்காக நான் வாசிக்கிறது மோகனா சரவணகுமார். வெல்கம் டு மை சேனல். இந்த புத்தகத்தை எழுதினவர் டேரன் ஹார்டி. என்னோட ஃபேவரட் ஆத்தர் ஆயிட்டாரு. இந்த புக்கை நான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே சொல்ல போகிறேன். அதனால் நான், என்னோட அப்பா, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். உடனே இது நான் தான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது டேரன் ஹார்டியையும் அவருடைய அப்பாவையும் குறிக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 6 சாப்டர்ஸ் இருக்குது. அறுசுவை மாதிரி இந்த 6 சாப்டர்ஸுமே அந்த புக்குக்கு ஒரு சுவையை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொன்றுமே அவ்வளவு அற்புதமான சாப்டர்ஸ். அந்த 6 சாப்டர்ல முதலாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட்டு விளைவின் பயன்கள். மெதுவாகவும் நிதானமாகவும் போனா கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு உதாரணமா ஆமை முயல் கதையை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த ஆமை நான் தான். எனக்கு போதுமான நேரம் இருந்துச்சுன்னா, என்னால யார வேணாலும் எந்த போட்டியிலயும், எந்த நேரத்திலயும் தோற்கடிக்க முடியும். அது எப்படி சாத்தியம்? நான் சிறப்பானவனா? அது புத்திசாலியா? அது இல்ல. நான் வளர்த்து கொண்டுள்ள பிராக்டிக்கல் நாலேஜும், நான் அத தினமும் பயன்படுத்திட்டு வர்றது தான் அதுக்கான காரணம். நான் என்னெல்லாம் கத்துக்கிறனோ, அத நடைமுறைப்படுத்துவதில நான் சிறந்து விளங்குறேன். அதனால தான் நான் ஒரு வாழும் எடுத்துக்காட்டா இருக்கேன். ஆனாலும் சாதிக்க நினைக்கிற பல பேரு இங்க தடுக்கி விழுறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி தொடர்ந்து விடாப்பிடியா கடைப்பிடிச்சு வரணும் அப்படின்றத பெரும்பாலான மக்கள் அறியறதில்ல. என்னோட அப்பா தான் கூட்டு விளைவோட ஆற்றலை எனக்கு முதலா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எனக்கு 2 வயசா இருக்கும்போது என்னோட அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. என்ன எங்க அப்பா தான் தனி ஒருவரா வளர்த்தாரு. அன்பான, நல்ல கேரிங்கான அப்பா கிடையாது. அவர் ஒரு யுனிவர்சிட்டியில ஃபுட்பால் கோச்சா இருந்தாரு. அதனால தான் சாதனையை நோக்கி என்ன அவர் உந்தி தள்ளினாருன்னே சொல்லலாம். தினமும் காலையில 6 மணிக்கு நான் கண்டிப்பா எந்திரிச்சே ஆகணும். அவர் என்ன அன்பா தட்டி மகனே எந்திரின்னுலாம் சொல்ல மாட்டாரு. எங்க வீட்டு கார் பார்க்கிங்ல எங்க அப்பா உடற்பயிற்சி சாதனங்களை வச்சு எழுப்புற சத்தத்தை வச்சு தான் நான் எந்திரிப்பேன். வலி இல்லைன்னா ஆதாயம் இல்லை அப்படின்றது எங்களுடைய சுவர்ல எழுதப்பட்டிருக்கும். அவரு வெயிலோ மழையோ பனியோ எதுவுமே பார்க்காம தினமும் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஏகப்பட்ட வீட்டு வேலைகள் இருக்கும். அதை நான் செய்யாமையே இருக்கவும் முடியாது. அதையே காரணமா காட்டி நான் படிப்புல பின்தங்கவும் முடியாது. எந்த விதமான சாக்கு போக்கையும் என் அப்பா விரும்புறதில்ல. நான் ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்தாலோ அல்லது என் உடம்புல எங்கேயாவது எலும்பு உடைஞ்சு வெளியே நீட்டிட்டு இருந்தாலோ தவிர பல்லுக்கு மட்டம் போட எனக்கு அனுமதி இல்லை. நீ எவ்வளோ புத்திசாலியா இருக்க அல்லது இல்லை அப்படின்றது பொருட்டே இல்லை. அறிவுல, அனுபவத்துல, திறமையில அல்லது உள்ளார்ந்த திறன்ல குறைபாடு இருந்தா அவை கடின உழைப்பின் மூலமா ஈடுகட்டலாம் அப்படின்றது எங்க அப்பாவுடைய தத்துவமா இருந்தது. உங்களுடைய எதிராளி உங்களை விட புத்திசாலியாவோ, திறமைசாலியாவோ அல்லது அனுபவசாலியாவோ இருந்தா நீங்க அவரை விட 3 அல்லது 4 மடங்கு அதிகமா உழைச்சிங்கன்னா அவரையே முறியடிச்சிட முடியும். நான் எந்த மாதிரியான எனக்கு சாதகமில்லாத சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் கடின உழைப்பின் மூலமா அந்த சவால்களை எதிர்கொள்றதுக்கு எங்க அப்பா கத்து கொடுத்திருந்தாரு. பேஸ்கெட் பால் விளையாட்டுல பந்தை சரியா அந்த பேஸ்கெட்ல போட முடியலன்னா என்ன பண்ணும் தெரியுமா? 1 மாசத்துக்கு தினமும் 1000 தடவை அந்த பாலை பேஸ்கெட்ல போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்றதுக்கு அனுமதியே கிடையாது எங்க வீட்ல. எங்க அப்பா எங்களுக்கு மட்டும் இத சொல்லல, அவருடைய வாழ்க்கையிலயும் கடைபிடிச்சிட்டு வந்தாரு. எங்க அப்பா முதல்ல ஃபுட்பால் கோச்சா இருந்தாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய முயற்சியால ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் ஆனாரு. இப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அவரு எங்களுக்கு எப்பவுமே அட்வைஸ் குடுத்துட்டே இல்ல.
எல்லாத்தையுமே எங்ககிட்டயே விட்டுட்டாரு. எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருந்தாரு. ஹோம் ஒர்க்க கரெக்ட்டா செய்யறதுடைய முக்கியத்துவத்த அவரு டெய்லி எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இல்ல. நாங்க தினமும் நல்லத்தனமா இருக்கணும். அவ்வளவுதான் அவரு எதிர்பார்த்தாரு. அப்படி மட்டும் நாங்க எங்களுடைய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா, எங்கள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாரு. நல்ல மார்க்ஸ் எடுத்தோம்னா, எங்கள ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி குடுப்பாரு. இந்த மாதிரியான எங்க அப்பாவுடைய கட்டுப்பாடு எனக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்தது. என் அப்பாவ நான் கொண்டாடினேன். அவரு என்ன பத்தி பெருமையா நினைக்கணும்னு நான் நினைச்சேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு கூறுற ஒரு ஆளா நீ இருக்கணும்ன்றது தான் அவருடைய தாரக மந்திரமா இருந்தது. 10ஓட 11ஆவே இருக்கிறதுல எந்த சாதனையும் இல்ல. வித்தியாசமானவனா இருப்பதுல தான் சாதனை இருக்குன்னு சொல்லுவாரு. என் அப்பாவோட இந்த கண்டிஷன் காரணமா ரொம்ப திறமையா இருக்கிற சிஇஓவே பொறாமைப்படுற அளவுக்கு என்னுடைய டு டூ லிஸ்ட் இருந்தது. நான் மத்த மாணவர்களை விட இதனாலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சேன். வாழ்க்கையில நான் எதை சாதிக்க விரும்பினாலும் அதுக்கு தேவையான பொறுப்புணர்வும் கட்டுப்பாடும் அர்ப்பணிப்பும் சின்ன வயசுலயே எனக்கு கிடைக்கிறதுக்கு எங்க அப்பா ரொம்ப உதவி பண்ணாரு. என்னோட 18 வயசுலயே என்னுடைய இன்கம் 6 டிஜிட்ல இருந்தது. அப்பவே நான் ஒரு சொந்த தொழில தொடங்கியிருந்தேன். 20 வயசுல பணக்காரங்க இருக்கிற இடத்துல நான் சொந்தமா ஒரு வீடு வாங்கினேன். எனக்கு 24 வயசு ஆகும்போது ஒரு வருஷத்துக்கு மில்லியன் டாலர்கள் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். 27வது வயசுல என்னுடைய தொழில் ஆண்டுக்கு 50 மில்லியன் டாலர்களை ஈட்டிக் கொண்டிருந்தது. இதனால நான் முழு பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிட்டு சீக்கிரமாவே வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இதனால எங்க அப்பா என்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்தாரு. என் அப்பாட்ட இருந்தும் மற்ற வெல்விஷர்ஸ் கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டது தான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில என்ன வெற்றி பெற வச்சிருக்கு. இதுக்கு நான் நன்றியோட இருக்கேன். இதற்கு கூட்டு விளைவு தான் காரணம். அதை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். பெரும்பாலான மக்களுக்கு இந்த மாதிரி கூட்டு விளைவு இதை பத்தின உண்மையான நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதுக்கு நியாயமான காரணங்கள் நிறையவே இருக்கு. எனக்கு சின்ன வயசுலயே கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்ல கூட்டு விளைவுடைய பயன்களை அவங்க புரிஞ்சிக்காம இருந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு அது கிடைக்காமயே போயிருக்கலாம். ஒரு சமுதாயம் அப்படின்ற முறையில நம்ம எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டவங்க தான். உங்ககிட்ட இல்லாத ஒரு பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு அதை உடனடியா தீர்க்கறதுக்கான நிவாரணங்களையும் உங்களுக்கு விற்கிற முழுக்க முழுக்க வியாபார ரீதியான மார்க்கெட்டிங்கால தான் நாம இன்னைக்கு மனவசியம் செய்யப்பட்டிருக்கோம். விடாமுயற்சியோட கூடிய உழைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் காலங்காலமா இருந்துட்டு வருது. ஆனா அதையெல்லாம் நம்ம இழந்து கொண்டிருக்கோம். இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கூட்டு விளைவின் பயனை நீங்கள் அறுவடை செய்திருக்கவில்லை. தொடர்ந்து ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்க அது கூடவே புத்திசாலித்தனமான டெசிஷன்ஸையும் எடுக்க பிரம்மாண்டமான வெகுமதிகளை நீங்க சீக்கிரமாவே அடைவீங்க. இதுதான் கூட்டு விளைவு. அதனுடைய விளைவு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுக்காக நீங்க போடுற எஃபர்ட் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். சம்டைம்ஸ் அதை உங்களால உணர முடியாம கூட போகும். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வருமானம் அல்லது தொழில் இவற்றையெல்லாம் மேம்படுத்த நீங்க எடுக்கிற சில முயற்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். முதல்ல அதனுடைய மாற்றங்களை நம்மளால உணர முடியாது தானே. ஆனா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி கண்டிப்பா கொடுக்கும் தானே. ஆனா உடனே அதனுடைய விளைவு வராது இல்லையா? அப்புறம் ஏன் அதுக்காக நம்ம கஷ்டப்படணும்? அதனால நிறைய பேர் இந்த கூட்டு விளைவை பயன்படுத்தாமலே போயிடுறாங்க. எடுத்துக்காட்டா ஒருத்தர் தன்னுடைய எடையை குறைக்க விரும்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜாகிங் போறாரு, 8 நாள் போயிட்டாரு. 8வது நாள் தன்னுடைய எடையில எந்த மாற்றமும் அவருக்கு ஏற்பட்டிருக்காது. அதனால அதை அவர் நிறுத்திடுறாரு. இல்லைன்னா பியானோ பயிற்சி ஒருத்தங்க 6 மாசம் போறாங்கன்னு வச்சுக்கலாம். பேசிக்கு தவிர அவரால் எதையுமே வாசிக்க முடியல அப்படின்றதுனால அதை நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி தங்களுடைய பிஎஃப் பணத்தை போட்டுட்டு வர்றவங்க அதை சீக்கிரமா எடுக்க முடியாது. ரெண்டாவது அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியாததுனால கொஞ்ச நாள் அதை நிறுத்திடுவாங்க. ஆனா இந்த மாதிரி சிறிய விஷயங்கள் வெளிப்பார்வைக்கு முக்கியமில்லாதவே தெரியலாம். நீண்ட காலமா நீங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வித்தியாசத்தை அதை ஏற்படுத்தும். இத சில விரிவான எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம். மாயாஜாலமான ஒரு சென்ட் நாணயம். இப்போ நீங்க 3 மில்லியன் டாலரை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தினமும் டபுள் ஆகிற ஒரு சென்ட் நாணயத்தை நீங்க வாங்கிக்கலாம். அப்படின்னு சொன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த கதையை நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா 1 சென்ட் நாணயத்தை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க இல்லையா? ஏன்னா அதுலதான் அதிகமான பணம் வரும்.
ஆனா இந்த கதைய நீங்க முன்னாடியே கேள்விப்படலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எத தேர்ந்தெடுத்துப்பீங்க? அந்த $3,000,000 தான் உங்களுக்கு பெருசா தெரியும். இப்போ நீங்க $3,000,000 தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய நண்பர் வந்து 1 சென்ட் நாணயத்த தேர்ந்தெடுத்துக்கிறாரு. 5வது நாள் உங்களுடைய நண்பர்கிட்ட 16 சென்ட் இருக்கும். உங்ககிட்ட $3,000,000 இருக்கும். 10வது நாள் அவர்கிட்ட $5.12 இருக்கும். அப்போ உங்க நண்பர் நம்ம தப்பானத சூஸ் பண்ணிட்டோமோன்னு நெனைப்பாரு. ஆனா நீங்களோ ஆடம்பரமா செலவு செஞ்சுக்கிட்டு டூர்லாம் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு இருப்பீங்க இல்லையா? 20 நாள் கழிச்சு கூட உங்களுடைய நண்பர்கிட்ட $5,243 மட்டும் தான் இருக்கும். ஆனா 31வது நாள் உங்ககிட்ட $3,00,000 இருக்கும். ஆனா உங்க நண்பர்கிட்ட 1,00,00,000க்கும் மேல டாலர் இருக்கும். இது உங்ககிட்ட இருக்கிற பணத்த விட 3 மடங்கு அதிகம். நீண்ட காலமா ஒரு விஷயத்த விடாப்பிடியா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த கத. இந்த மாதிரி மாயாஜாலங்கள் ஏகப்பட்டது உங்க வாழ்க்கையில இருக்கு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3 நண்பர்கள் இருக்காங்க. ஒரே பகுதியில ஒண்ணா வளர்ந்தவங்க 3 நண்பர்கள வச்சுக்கலாம். அவங்க 3 பேருமே வருஷத்துக்கு $50,000 வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்க 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அனைவருமே வந்து ஒரே உடல் எடையை தான் கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். முதலாவது நபர லாரின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். அவரு தன்னோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரே விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. இல்ல அப்படி இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவன் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கைய பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பான். மத்தபடி அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 2வது நபர நம்ம ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். அவரு தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சின்ன ஒரு பாசிட்டிவான விஷயங்கள ஏற்படுத்த தொடங்குறாரு. தினமும் அவரு ஒரு நல்ல புத்தகத்தோட 10 பக்கங்கள படிக்கிறாரு. வேலைக்கு தான் கார்ல போகும்போது மோட்டிவேஷனல் கேசட்ஸ் கேட்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள விரும்புறாரு. ஆனா அத பத்தி பெருசா அலட்டிக்கிறது இல்ல. தான் தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து 125 கேலரிகள மட்டும் குறைச்சிக்க அவர் முடிவெடுக்கிறாரு. இது வந்து யார் வேணா செய்யலாம் தான். ஆனா இத தொடர்ந்து செய்யறதுன்னு சொல்லி ஸ்காட் முடிவெடுக்கிறாரு. 3வது நபர பார்ப்போம். அவரோட பேர் ஜேம்ஸ். அவர் வந்து சில நேரங்கள்ல தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துறாரு. அவரு தனக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள பார்க்கறதுக்காக பிரம்மாண்டமா ஒரு டிவி வாங்கியிருக்காரு. அப்புறம் சமையல் நிகழ்ச்சிகள பார்த்து நெறைய புது புது வகைகள ட்ரை பண்றதுக்காக வீட்லயே அவர் வந்து ஒரு பெரிய செட்டப் மாதிரிலாம் வச்சு தினமும் குடிச்சிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருக்கும் 5 மாசங்கள் வரைக்குமே எந்த சேஞ்சஸுமே தெரியல. லைஃப்லயும் சரி, உடல்லயும் சரி. 10 மாசங்கள்ல கூட எந்த சேஞ்சஸுமே தெரியல. 25வது மாசம் முடிவுல அவங்களுக்கு ரொம்ப மேஜரான சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஜேம்ஸ் இப்போ ரொம்ப குண்டா இருந்தான். ஸ்காட் 125 கேலரி கம்மியா சாப்பிட்டதுனால 31 மாதங்கள்ல நிறைய வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப ஃபிட்டா இருந்தான். அதே காலகட்டத்துல ஜேம்ஸ் வந்து தினமும் சமையல் நிகழ்ச்சிகள பார்த்துட்டு புது புது விஷயங்கள ட்ரை பண்ணி 125 கேலரி வந்து அதிகமா சாப்பிட்டான். இதனால 33 பவுண்ட் அவருடைய உடல் எடை கூடிச்சு. அதே மாதிரி ஸ்காட் கிட்டத்தட்ட 1000 மணி நேரம் நல்ல புத்தகங்கள வாசிக்கிறது, நல்ல ஆடியோ புக் கேட்கறது, இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்கள பண்ணதுனால இந்த அறிவ பயன்படுத்தி தன்னுடைய வேலையிலயும் முன்னேறி இருந்தான். இதனால அவனுடைய கல்யாண வாழ்க்கையும் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா ஜேம்ஸ்க்கு அப்படி இல்ல. அவனுக்கு வேலை போயிடுச்சு. லாரியோ சொல்லவே வேணாம். அவன் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தானோ அதே இடத்துல தான் இப்பவும் இருந்துட்டு இருந்தான். வாழ்க்கை அவனுக்கு முன்ன விட அதிகமா கசந்துட்டு இருந்தது. அவன் இன்னும் புலம்பிட்டு இருந்தான். இந்த கூட்டு விளைவானது கண்ணுக்கு தெரியாது. நீங்க தினமும் அதை பண்ண பண்ண ஒரு கட்டத்துல உங்களுக்கு சலிச்சும் போலாம். ஆனா அதனுடைய தொடர்ந்த நீண்ட கால விளைவு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து யாராலையுமே கணிக்க முடியாதது. இப்போ சிற்றலை விளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. இந்த சிற்றலை விளைவுக்கும் நம்ம ஜேம்ஸையே வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். ஜேம்ஸ் ஒரு மோசமான பழக்கத்தை எடுத்துக்கிட்டு இருந்தான். அது என்னன்னா, அவனுடைய டிவியில சமையல் ப்ரோக்ராம் ஒன்ன பார்த்துட்டு கேக் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டான். அதனால ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தான். அவனுடைய ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவன் நிறைய கேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அது போக வேற பல ஸ்வீட்ஸையும் செய்ய கத்துக்கிட்டு தினமும் அதை சாப்பிட்றது, நைட்டு அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் டெய்லியும் வந்து அவனுக்குள்ள நடந்துட்டே இருந்தது. இதனால ராத்திரியில அவனுக்கு ஒரு மாதிரி மந்தமான சூழ்நிலை ஏற்படுது. காலையில அவனால எந்திரிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம தூக்கமும் வரதில்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு ஒரு வித சலிப்பு ஏற்பட்டுருது. தன்னுடைய ஆற்றலும் குறைஞ்சிருக்கிறத கவனிக்கிறான்.
தன்னுடைய மனைவி கூட முன்ன மாதிரி அவனால நடக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது. இதனால அவனுடைய மனைவியும் அதிருப்தி அடையறாங்க. எங்க கூப்பிட்டாலும் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனிமையா ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களுக்குள்ள விரிசல் வருது. ஜேம்ஸ் வந்து தன்னுடைய மனைவிய நொந்துக்கிறான். தன்னுடைய மனைவி வந்து ஜேம்ஸ வந்து நொந்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துல ஜேம்ஸ் தன்னுடைய நிலைமைக்கு மனைவி தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டு திட்டிட்டு இருக்கான். நெகட்டிவான விஷயங்கள தினமும் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுவே ஸ்காட்ட பார்த்தீங்கன்னா, கேலரி விஷயத்துல ரொம்ப கவனிப்பா இருந்தான். ஒரு சின்ன விஷயம் கூட எக்ஸ்ட்ராவா நான் வாய போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்கொத்தி பாம்பா இருந்ததுனால அவனால உடல் எடையை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா தினமும் ஒரு சில அடிகள் அதை நோக்கி எடுத்து வச்சா போதும். இன்னைக்கே நான் எல்லாத்தையும் மாத்திரணும், ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மாத்திரணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இல்லாம ஸ்காட் பண்ண மாதிரி கொஞ்சமா உணவை கண்ட்ரோல் கொண்டு வந்தா போதும். அப்படி இல்லாம ஜேம்ஸ் மாதிரி எந்த முயற்சியும் எடுக்காம பழக்கத்தை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய கூட்டு விளைவை நீங்க கண்டிப்பா அறுவடை செய்வீங்க. மைக்ரோவேவ்ல நம்ம சமைக்கிற சமையல் மாதிரி சீக்கிரமா எல்லாத்துக்குமே கிடைச்சிடணும். இந்த மாதிரியான மனப்போக்கு கூட்டு விளைவு தான் வந்து தகர்த்தெறியும். நீங்க லாட்டரி ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனடியா பணம் வந்துடும். ஜெயிச்சதை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா லட்சக்கணக்கான பேர் தோத்து போயிருப்பாங்க, அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே. உடனே கிடைக்கிற எதுவுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0% தான். உங்களால கண்டிப்பா இவ்வளோ நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது. இதற்கு மாறா காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இன்ஸ்டண்டா கிடைக்கக்கூடிய சக்சஸ் பின்னாடி கண்டிப்பா போக மாட்டீங்க. ஒரு பெரிய விளையாட்டு வீரர் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அவரு ஒரு பெரிய வெற்றி அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெற்றி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஆயிரக்கணக்கான மணி நேரம் அவரு காலையில நேரமா எந்திரிச்சு அதுக்கான பயிற்சி பண்ணது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம வேதனை, தோல்வி, விரக்தி, தனிமை, கடின உழைப்பு இந்த மாதிரி பல விஷயங்களையும் அவர் எதிர்கொண்டிருப்பார் இல்லையா? இவ்வளோ நேரம் நீங்க இந்த புக்கை வாசிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு விஷயம் உங்க மனசுல ஆணித்தனமா பதிஞ்சிருக்கணும். அது என்ன தெரியுமா? தினமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்ற சலிப்பான, அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லாத, ஒரு எக்ஸைட்மெண்ட் தராத, சில நேரங்கள்ல கடினமா இருக்கிற விஷயங்கள் தான் உங்களை வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லும். இதை உங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் எஃபெக்டை உங்களுக்காக நீங்க வேலை செய்ய வைக்கிற போதுதான் உங்களுடைய கனவு வாழ்க்கை உங்க கைவசப்படும். நீங்க தினமும் செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள்லயே சிறு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இதனை வந்து அனுபவிக்கலாம். இந்த சாப்டர் இதோட முடியுது. அடுத்த சாப்டர்ல உங்க வாழ்க்கையவே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரணியை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு வெற்றியும் தோல்வியும் இதுல இருந்து தான் தொடங்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறது மற்றும் இல்லாதது அனைத்துக்குமே இதுதான் காரணம். இதை நீங்க மாத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாற்ற முடியும். பட் அதுக்காக அடுத்த எபிசோட் வரைக்கும் காத்திருங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கதைகள் வரும். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.